ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியதான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் எமக்கு தொழில் ரொமான்ஸ். பாலாஜி கேசவன் அவங்களுடைய டைரக்ஷனில் வெளிவந்திருக்கக்கூடிய படம் தான் எமக்கு தொழில் ரொமான்ஸ். அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் அசோக் செல்வன், அவந்திகா மிஸ்ரா, ஊர்வசி, எம்எஸ் பாஸ்கர், அப்புறம் அழகம் பெருமாள் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் எம்சி கணேஷ் சந்திரா அண்ட் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் நிவாஸ் கே பிரசன்னா, படத்தினுடைய எடிட்டர் ஜெரோம் ஆலன். அண்ட் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, இது ஆக்சுவலி ஒரு காமெடி ஜானரில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு ரொமான்ஸ் மூவி. அண்ட் இதில் வந்துட்டு அசோக் செல்வன் அண்ட் அவந்திகா அவங்க 2 பேர் லவ் பண்ணிகிட்ருப்பாங்க. அண்ட் சைமல்டேனியஸாக அவங்களுடைய லவ் ட்ராக் வந்துட்டு அடுத்த ஸ்டெப் அப்படின்னு போகும்போது அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு கூடியும் ஒரு இது க்ளோஸாலாம் இருக்கிறது, ஐ மீன் க்ளோஸ் மீன்ஸ் ஃப்ரெண்ட்லியாக அப்படிலாம் இது பண்ணுறது இருக்கும். அவங்களுக்கும் வந்து இன்னொருத்தர் வந்து லவ் பண்ணுவாங்க. அவங்களால் அவங்க வந்து கன்சீவ் ஆகிடுவாங்க. பட் அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ இப்படி வந்து அவந்திகாவை வந்து லவ் பண்ணி அண்ட் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் காமெடியான ஒரு கேரக்டர்லேயும் இருக்கக்கூடியவர் தான் அசோக் செல்வன். அண்ட் அப்படி இருக்கும்போது அவங்களுடைய ஃப்ரெண்டு இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கக்கூடியவங்க இன்னொருத்தவங்க வந்து கன்சீவ் ஆகிடுறாங்க. கன்சீவ் ஆனதுக்கப்புறமா அவந்திகா அந்த ஹீரோயின் வந்து என்ன நினச்சிட்றாங்கன்னா, இவனால தான் வந்து அவங்க கன்சீவ் ஆகிட்டாங்க, ஸோ இவன் தான் காரணம்னு சொல்லிட்டு இவங்க வந்து இவர் மேலே கோவப்பட்டு அதுக்கப்புறமா இவர் வந்து இவங்களை கூல் டவுன் பண்ணுறதுக்கும் அதுக்கு நான் காரணம் இல்லைன்றதுக்கும் அவர் எப்படி ப்ரூவ் பண்ணுறாரு, அது அடுத்தவங்களாம் எப்படி எடுத்துக்கிறாங்க, அண்ட் அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய சண்டைகள் அண்ட் சுற்றி இருக்கிறவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க. முக்கியமாக ஊர்வசி அவர்களுடைய கேரக்டர் ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டான ஒரு கேரக்டர். அண்டு ஆஸ் யூஷுவல் அவங்களுடைய அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் பாஸ்கராக இருக்கட்டும் அண்ட் படவா கோபி, ஸோ எல்லாருமே அதுக்கு வந்துட்டு இன்னும் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக அது வந்து குழந்தை யார் இது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா வரக்கூடிய அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் அதுவும் காட்டியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எந்த படம் எடுத்தாலும் எதர் சோஷியல் மெசேஜ் இருக்கும், இல்லைனா வந்துட்டு சோஷியல் மெசேஜ் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இது சாதியை பற்றியோ இல்லைனா வந்துட்டு வேறு ஏதாவது அடிதடி பற்றியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் அண்ட் கொஞ்சம் ஷூட்டிங் அடிதடி அப்படின்றத தாண்டி ஆல்கஹால், ட்ரக்ஸ் இப்படியெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இது வந்து ஒரு முழுக்க ஒரு காமெடி மூவியாக அதில் ஒரு ரொமான்ஸை வந்து காட்டியிருக்கிறாங்க. ஸோ ஒரு காமெடி ரொமான்ஸ் ஃபேமிலி ட்ராமாவாக தான் இந்த எமக்கு தொழில் ரொமான்ஸ் படம் வந்து இருக்குது. அண்ட் இதில் எடிட்டருடைய பாட்டாக இருக்கட்டும், அவங்களுடைய அந்த ஃபாஸ்ட் மூவிங் அண்ட் அதே போல் கேமரா வந்து ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு கேமரா ஒர்க். அண்ட் இதுக்கு வந்துட்டு இன்னும் கூடுதலான சப்போர்ட் வந்து நிவாஸ் கே பிரசன்னாவுடைய மியூசிக். அண்ட் அசோக் செல்வன் படத்துக்கு படம் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கிறாரு. அண்ட் இந்த படத்துலேயும் அவருக்கு அந்த காமெடி ஜானர் அப்படின்னும் போது அது அவருக்கு இன்னும் ஈஸியான ஒரு ஜானர் சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பார்த்த படங்களில் அவரது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குது. ஸோ அதே வந்து இந்த படத்துலேயும் ரொம்ப அழகாக கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அசோக் செல்வன் மற்றும் ஊர்வசி அவர்களுக்காக இந்த படத்தை நம்ம பார்த்து அவ்வளோ என்ஜாய் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய பாட்டை வந்து 100% பண்ணியிருக்காங்க. எல்லாருடைய கேரக்டருமே படத்துக்கு வந்துட்டு கூடுதலான சப்போர்ட்டு தான் அப்படின்னு சொல்லணும். இதில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இதுவாக வந்து இவங்க 2 பேரும் சொல்லலாம். ஸோ இந்த காமெடி ஜானரில் நல்லா சிரித்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப சூப்பரான படமாக இருக்கும். தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.